ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு காமெடி கதை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்கள் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள். கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு 3 ஞானிகள் பாத யாத்திரையா போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க எடுத்துட்டு போன பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. அவங்கள்ட்ட மீதி உள்ளது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை 3 பேருமே பங்கு போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்குமே மனசு வரல. ரொம்ப கடுமையான பசி. அதுல முதல் ஞானி சொல்றாரு, நான் தான் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவன், நான் கடுமையான விருதெல்லாம் எடுத்திருக்கேன், அதனால அந்த சாப்பாடு எனக்கு தான் அப்படின்றாரு. 2வது ஞானி சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க கடுமையான விருதம் எடுத்திருக்கீங்க, கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர், ஆனா உங்களால மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், வேதம்லாம் தெரியும், அதை நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதை மக்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதனால அந்த சாப்பாடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றான். 3வது ஞானி சொல்றாரு, நீங்க 2 பேருமே ரொம்ப அறிவாளி தான், திறமசாலி தான், அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஞானி, அதனால எனக்கு தான் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி இப்படி 3 பேரும் பேசிட்டே இருக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க தூங்கலாம், யாரு கனவுல கடவுள் வருவாரோ அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில எழுந்திரிச்சதும் முதல் ஞானி சொல்றாரு, நான் தான் கடவுளுடைய பாதத்தையே பார்த்து முத்தம் கொடுத்தேன், அதனால அந்த சாப்பாடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு. 2வது ஞானி சொல்றாரு, நீங்களாவது கடவுளோட பாதத்தை தான் பார்த்தீங்க, ஆனா என் கனவுல கடவுளே என்னை கட்டி அணைச்சாரு, அதனால அந்த சாப்பாடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு. 3வது ஞானி சொல்றாரு, அப்பா உங்க 2 பேருக்கு வந்த மாதிரிலாம் எனக்கு கனவு வரலப்பா, நீங்களே பெரிய ஞானிகள், எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கேட்டுச்சு, டேய் பைத்தியமே முட்டாளே, எதுக்கு இவ்வளவு பட்னியா கிடந்து நீ தூங்குற, அந்த சாப்பாடை போயிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு குரல் கொடுத்தாரு, கடவுளோட பேச்சை யாராவது மீற முடியுமா, அதனால நான் போய் அந்த சாப்பாடை நைட்டே சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது, காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளணும். இந்த மாதிரி தாங்க நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது மிஸ் பண்ண விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு வேறொரு கதையோட சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.